வீட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பாப்போம். போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். யாரு? சந்தோஷ். செல்வி, நீங்களா? இன்ஸ்டியூட்ல எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க, நீங்க மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேடிட்டு இருக்கேன் சந்தோஷ். என்ன அழற மாதிரி இருக்கு? அழாதீங்க, எதுக்கு அழுறீங்க? என் மோதிரம் காணாம போயிடுச்சு, அததான் தேடிட்டு இருக்கேன். எங்க தொலைச்சீங்க? தெரியல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? நாங்கெல்லாம் ஒன்னதான் வீட்டுக்கு கிளம்பணும். வண்டியில ஏறின பிறகுதான் என் மோதிரம் மிஸ் ஆனதே எனக்கு தெரிஞ்சது. அதான் நான் மட்டும் தேடலான்னு வந்துட்டேன். முதல்ல அழுகைய நிறுத்துங்க. ஒரு மோதிரத்துக்கே இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இன்னொன்னு புதுசா கூட வாங்கிக்கலாம். ப்ளீஸ் அழாதீங்க. அது இல்ல சந்தோஷ், நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு எங்க அப்பா எனக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்தது. ஓ அப்படியா? இருந்தாலும் அது தானா தொலைஞ்சதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? கிளம்புங்க, பாத்துக்கலாம். இல்ல, நீங்க கிளம்புங்க, நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடுறேன். என்னங்க சொல்றீங்க? இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்ல எங்க தேடுவீங்க? எவ்வளவு நேரம் தான் தேடுவீங்க? இப்பவே மெயின் கேட்டை மூடுற நேரம் ஆயிடுச்சு. ஹலோ, கொஞ்சம் அழறத நிறுத்துறீங்களா? இப்ப கிளம்புங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். வீட்ல திட்டுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? வீட்லலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனா எனக்கு அது வேணும். சரி, நாளைக்கு தேடிக்கலாம். இப்ப கிளம்புங்க. இப்போ கிடைக்காதது நாளைக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? நாளைக்கு வாட்ச்மேன், கார்டனர் எல்லார்கிட்ட சொல்லி தேட சொல்லுவோம். கண்டிப்பா கிடைக்கும். கிளம்புங்க செல்வி, போங்க. செல்வி, சந்தோஷ், சந்தோஷ்,
மோதிரத்தை தேட தானே இவ்வளோ சீக்கிரம் கிளம்பி வந்தீங்க? அது வந்து நைட்டெல்லாம் நான் சரியா தூங்கவே இல்லை சந்தோஷ். வீட்டில் யார்கிட்டயாவது சொல்லலான்னு தான் நினச்சேன், ஆனால் முடியல. அதான் இன்னைக்காவது தேடி கண்டுபிடிச்சிடலான்னு சீக்கிரமா வந்தேன். ஆமா, நீங்க என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? நான் வீட்டுக்கே போகல. வீட்டுக்கே போலையா? ஏன்? பின்ன நம்ம இன்ஸ்டியூட் கிரவுண்ட் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு இன்ச்சு விடாமல் தேடி பார்க்கறதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க? புரியலையா? உங்கள் கையை கொஞ்சம் நீட்டுங்க. எதுக்கு? நீட்டுங்க, சொல்கிறேன். இன்னும் நம்பிக்கை வரலையா? உங்களது தாங்க, போட்டு பாருங்க. இப்ப ஹாப்பியா? சந்தோஷ், எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்க இருந்தது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல நல்லா சந்தோஷப்பட்டுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல சந்தோஷ். ரொம்ப தேங்க்ஸ். உங்க தேங்க்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. ஏதோ சின்ன பசங்கிட்ட சாக்லேட் பிடுங்கின மாதிரி என்ன ஒரு அழுக பா. நேற்று நைட்டு உங்களை விட நான் தாங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். உங்கள் அழுக சத்தம் என் காதில் கேட்டுக்கிட்டே இருந்தது. சாரி சந்தோஷ். சாரி எல்லாம் இருக்கட்டும், இந்த மோதிரம் மட்டும் கிடைக்கலனா உங்கள் முகத்தில் சந்தோஷமே வந்திருக்காதுல்ல? உங்களோட இவ்வளோ பெரிய சிரிப்பும் இந்த சின்ன மோதிரத்துக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு போல. நல்ல வேலை கிடைச்சிருச்சு, இல்லைன்னா உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கவே முடியாதுல்ல? சரி, அது எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இந்த மோதிரம் கிடைச்சிரும்னு கரெக்டா சொன்னீங்க? எல்லாம் ஒரு குருட்டு நம்பிக்கையில தான். கொஞ்ச நேரம் தேடினா கிடைச்சிரும்னு நினைச்சேன், ஆனா இப்படி காலையில வரைக்கும் இழுத்துறோன்னு நினைக்கல. சந்தோஷ், நானா இருந்தா கூட இவ்வளோ நேரம்லாம் தேடி இருக்க மாட்டேன். கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச அந்த கைக்கு ஒரு நன்றி சொல்லணுமே. ஏங்க இப்ப எதுக்கு இதெல்லாம்? எனக்கு ஒரு மோதிரத்தை ப்ரெசென்ட் பண்ண போறீங்களா என்ன? ஐயோ, அவ்வளோலாம் என்னால முடியாது. ஒரு சின்ன ஹேண்ட் ஷேக். பரவாயில்ல செல்வி. ஏன் ஹேண்ட் ஷேக் தரக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்லை. அப்போ தாங்க. தேங்க்ஸ். என்ன சந்தோஷ், கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை, நைட்டு ஃபுல்லாக கையை தரையில் வச்சு தடவி தடவி தேடினல்ல, அதான் லேசா. லேசாவா? இவ்ளோ காயமா இருக்கு? சந்தோஷ், உங்களுக்கு வலிக்கலையா? இல்லை. என்ன சொல்றீங்க நீங்க? ரத்தம் வர மாதிரி இருக்கு, வலிக்கலன்னு சொல்றீங்க? அதான் எனக்கும் தெரியல, சுத்தமாக வலியே இல்லை. பொய் சொல்லாதீங்க. உண்மைதான் செல்வி, என்னன்னே தெரியல. நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை, ஆனால் இப்போ டயர்டாகவே இல்லை. கையெல்லாம் ரத்தம் வருது, ஆனால் வலிக்கவே இல்லை. எப்படி? தெரியல. என்னோட படிச்ச புள்ள, எனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள, நீதான் அடி என் கண்ணே, நீதான் அடி என் கண்ணே. உன்னோட நினப்புலதான் என்னோட உசுறு இருக்கு, ஏனோ தானோ என்ன நீ என்னாத என் கண்ணு. எம்புட்டு தாங்கிடும் இம்புட்டு மனசு, அம்புட்டையும் தாங்கிட எனக்கு எதடி வயசு.
என்னோட படிச்ச புள்ள எனக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள நீதான் அடி என் கண்ணே நீதான் அடி என் மாயா, என்ன இது? எதுக்காக என் ரூமை மறுபடியும் மாத்தி வச்ச? நீ படுற கஷ்டத்தை பார்த்தேன், என்னால தாங்க முடியல. நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கு நான் ஏதாவது பண்ணணுமேன்னு தோணுச்சு. அதான் பழையபடி இந்த ரூமை மாத்தி வச்சேன். கரெக்டா இருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியல சந்தோஷ். ஏன்? நீ என்ன திட்டுவேன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்த. இன்னைக்கு இந்த ரூமை தலைகீழ போட்டி போட்டிருந்தாலும் நான் உன்னை திட்டிருக்க மாட்டேன். அப்படியா? ஏன்? ஏன்னா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எதுக்கு? காரணம்லாம் கேட்கக்கூடாது, கேட்டாலும் அதெல்லாம் சொல்ல முடியாது. சந்தோஷ், நீ காரணம் சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. ப்ளீஸ் சந்தோஷ், ஒரு சின்ன ஹிண்டாவது கூட. அது ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு. என் கூட இருக்கிற பொண்ணு. இனிமே என் கூடவே இருக்க போற பொண்ணு. மாயா, ஆ, எங்க போயிட்ட? ஒரு நிமிஷத்துல எங்கேயோ போயிட்டேன். நீ அவ்வளவு தூரம்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. கெஸ் பண்ற தூரத்துல தான் இருக்கு. கெஸ் பண்ற தூரத்துலனா பக்கத்திலேயே வா. ஆமா, பக்கத்துல தான், என் மனசுக்கு பக்கத்துல. சரி, அழகுன்னு சொன்னியே, எந்த அளவுக்கு அழகு? அழகு அளக்கிறதுக்கு ஏதாவது மீட்டர் இருந்தா கொடு, அளந்து பார்த்து சொல்றேன். அளந்து பாக்குற அளவுக்கு அழகா? எதுக்கு சிரிக்கிற? அழகு முகத்துல இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆனா அது மனசுல இருக்கு மாயா. என்னென்னமோ பேசுற, எனக்கு எதுவுமே புரியல. எனக்கே புரியல, உனக்கு எப்படி புரியும்? சரி, திடீர்னு ஏன் பிடிச்சிருக்கு? தெரியலையே. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. ரீசன் இல்லாம ஒருத்தவங்களை பிடிக்குமா? பிடிக்காததுக்கு காரணம் சொல்லலாம், பிடிச்சதுக்கு எப்படி காரணம் சொல்ல முடியும்? அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு? நிறைய. பிடிக்காம எவ்வளவு தூரம் புலம்புறேன். எப்படி திடீர்னு இவ்ளோ பெரிய சேஞ்ச்? அதான் தெரியல. என்ன நீ எதை கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்ற? தெரியலனா தெரியலன்னு தானே சொல்ல முடியும். ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன், அவ்வளவுதான்.
நீ ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்படியா? சொல்லு பாப்போம். தொலைச்சத மறுபடியும் கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு. என்ன சொல்ற? தொலைஞ்சு போன உன்னோட ரூமை நான் மறுபடியும் கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு. தொலைஞ்சதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல? ஆமா. தொலைஞ்சு போனது திரும்ப கிடைச்சா ஒரு சந்தோஷம் இருக்குமே, அதை நீ பார்த்திருக்கியா? இல்ல, இப்பதான் பாக்குறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாயா. உனக்கு என்ன வேணும் கேளு, நான் வாங்கி தரேன். கிஃப்டா? ஆமா, நான் என்ன கேட்டாலும் தருவியா? ரிங்கை தவிர வேற எது வேணா கேளு, நான் வாங்கி தரேன். தெரியும் சந்தோஷ், ரிங்க கிஃப்டா கொடுத்தா பிரிஞ்சிருவாங்க, அதானே? நீ என்ன சொல்ற? துஷ்யந்தன் சகுந்தலா கதை எனக்கும் தெரியும். நீயே மோதிரத்தை கிஃப்டா கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன். நீயே ஒரு நல்ல கிஃப்டா யோசிச்சுவே, நான் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். யாரு? நான் தான் செல்வி. இப்ப என்ன பண்ண? உன்னை ஒரு போட்டோ எடுத்தேன். சிரிக்கும் போது சும்மா சினிமா நடிகை மாதிரி இருக்க. உனக்கு அறிவு இருக்கா? இப்படிதான் ஒரு பொண்ணு தனியா இருக்கும் போது சொல்லாம கொள்ளாம போட்டோ எடுப்பாங்களா? யாரோ ஒரு பொண்ணா கேட்கலாம், என் அக்கா பொண்ணு போட்டோ எடுக்க நான் யாரை கேட்கணும்? என்கிட்ட கேட்கணும். கேட்டா வேணான்னு சொல்லுவேன். அதான் உன்னை கேட்காம எடுத்தேன். செல்வி, நீ சிரிக்கும் போது எப்படி இருக்க தெரியுமா? ஐயோ, அந்த சிரிப்பெல்லாம் திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. மெட்ரோ வாட்டர் மாதிரி கிடைக்கும் போதே பிடிச்சி வச்சாதான். இந்த சிரிப்பே தான். ஸ்னேகா தேவியன் எல்லாம் உங்ககிட்ட பிச்சை வாணும் செல்வி. போதும் போதும், கொஞ்சம் இடம் கொடுக்க கூடாதே. கிளம்புறியா? அதான் நான் பார்த்தேன். என்னடா இது இன்னும் வேதாளம் முருங்கை மரம் ஏறலையேன்னு. அதான் வேதாளம் மரம் ஏறிடுச்சுன்னு தெரியுதுல்ல. கிளம்பு. செல்வி, இன்னைக்கு நீ கோவப்பட்டாலும் அத மீறி மூஞ்சில வேற ஏதோ ஒன்று தெரியுதே. என்ன தெரியுது? ஒரு மாதிரி பளிச்சுன்னு பல்ப் எரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? என்ன செல்வி எப்படி சொல்ற? நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்ன்றதான் என் ஆசை. அப்புறம் என்ன, நான் சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுதுல, பார்த்துட்டு போக வேண்டியது தானே. அதுக்கே வந்து காரணம் கேட்டுட்டு இருக்க? பின்ன அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாதானே அது உனக்கு எப்பவுமே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ண முடியும். உன்கிட்ட யாராவது கேட்டாங்களா? எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? கிளம்பு கிளம்பு. செல்வி, என்னால நம்பவே முடியல. என்ன கோவத்துல கூட இன்னைக்கு உனக்கு சிரிப்பு வருது. நீ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே. இப்ப என்ன, நான் சிரிக்க கூடாது, சிடு சிடுன்னு இருக்கணும், அப்படிதானே? போதுமா? செல்வி, உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. தெரிஞ்சிருச்சுல்ல, இப்ப போ. தெரிஞ்சிச்சு. இது அதுவே தான். என்ன? உன்னை எத்தனை வருஷமா பார்த்துன்னு இருக்கேன், எனக்கு இது கூட தெரியாது. உன்னை விட உன்னை பத்தி எனக்கு தான் செல்வி நிறைய தெரியும். என்ன தெரியும்? தெரியும் செல்வி, உனக்கு அது வந்துச்சு. இவன் எதை சொல்றான்? பாத்தியா, நான் சொன்னோன்னு உனக்கு மூஞ்சி மாறிடுச்சு. செல்வி, நீ உங்க அப்பாவை ஏமாத்தலாம், உங்க அம்மாவை ஏமாத்தலாம், ஏன் உன் தம்பியை கூட ஏமாத்தலாம். என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு தெரியும் செல்வி, உனக்கு அது வந்துச்சு. ஆமா,
எனக்கு உன் மேல லவ் வந்துருச்சு, போய் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு. சீக்கிரம் நம்ம கல்யாணத்துக்கு தேதி குறிக்கட்டும். செல்வி, என்ன லூசு பையன் நினச்சிட்டில? மேலே பைத்தியமா உன் பின்னாடி சுத்துறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா உனக்கு இந்த ஜென்மத்துல என் மேல லவ் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியுதுல, அப்புறம் என்ன? தெரிஞ்சா அதுக்காக உன்னை விட்டுற முடியுமா? அது முடியாதுல்ல. உனக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது என்னன்னு தான் எனக்கு புரியல. விட மாட்டேன், கண்டுபிடிச்சேன். வரேன்.